அவன் அவள் அது எனும் என்பனார் புலவர்னு அவர் போட்டுக்கார் பாருங்க. அதுதான் அந்த உரை என்பது ஆண் பெண் அலி என்றார் போலும் உலகத் தொகுதி. அதான் அவன் அவள் அது எனும் அவை. அதுக்கு அப்படியே என்ன பண்றார்? ஆண் பெண் அலி, அது என்பதை அலின்றார். அவன் அவள் அப்படியே போடுறார். அது என்பதற்கு அலி என்றார். ஏன்னா அகிரணி. அலி என்பதனால அகிரணி சொல்றதுனால அகிரணி. அலி என்றார் போலும் உலகத் தொகுதி. அது தோற்றம் நிலை இறுதி என்னும் முத்தொழில் உடைமையால், மூவினை உடைமையால், மூவினமே இல்லையா, மூவினமே என்பதனால தோற்றம் நிலை இறுதி என்னும் முத்தொழில் உடைமையால். அப்புறம் தோற்றிய திதி என்னது? ஒருவனால் தோற்றப்பட்டு நின்று உள்ளதேயாம். திதி நின்று, திதியே நின்று உள்ளதே, அது உள்ளதான். தோற்றிய திதியே அன்றேல் அது யாவரின் உளதாமெனின், யாரிடத்திலிருந்து வருகின்றது? யார் தோற்றுவிக்கிறார் என்றால் அது ஒடுங்கியவாறு உலகம் தான் ஒடுங்குதற்கு நிலைக்களமான கடவுள் என்றும் உலதான். தான் அந்த உலகம் ஒடுங்குதற்கு காரணமா இருக்கின்ற, நிலைக்களமா இருக்கின்ற கடவுள். ஒடுங்கி உலதாம். ஒடுங்கியவாறே முடியாது மீள உலதாவது எதனால் எனில் சகஜமான ஆணவ மலம் ஒடுங்கி மலம்ன்றதுனால சகஜமான ஆணவ மலம் தீர்ந்து ஒடுங்காமையால் உலதாம். ஆணவமலம் தீர்ந்து ஒடுங்கினால் மீண்டும் வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஆணவமலம் தீராமல் ஒடுங்குவதாலே மலத்து உள்ளதான், மலத்தால் உள்ளதுன்னு சொல்ல போறார். ஒடுங்காமையால் உள்ளதான். இங்கனமாகலின் சங்காரத் தொழில் செய்யும் கடவுளே முதற்கடவுள் என்று கூறுவர் அறிவுடையோர். புலவர் என்பதற்கு இங்கே அறிவுடையோர் என்று எழுதுறார். அந்தம் மாதி என்பதனாலே சங்காரத் தொழில் செய்கின்றது. அந்தம் என்பதனாலே சங்காரத், ஆதி என்பதனாலே முதற்கடவுள் என்று சங்கார தொழில் செய்யும் கடவுளே, கடவுளே முதற் காரணம். அப்ப அங்க அந்தம் என்பதற்கு காரணமாயுள்ள முதலையேன்னு சொல்றாரு. எங்க அவரே முதலையேன்னு சொல்றார். எனவே அந்தம் என்பதற்கு இல்லையா, அது அந்தமே என்று ஒரு ஏகாரம் கொள்ள வேண்டும். இது நானா சொல்லல. அந்தம் ஆதி என்பது அந்தமே ஆதினது. நெய்கண்டாரே என்ன சொல்றார்? ஒடுங்கி மலத்துள்ளதாம் சொல்லி அந்தமாதி என்றதுக்கிறார். சங்கார காரணாய் உள்ள, அது சங்கார காரணது அந்தம், அந்த அந்தத்தை செய்கிறது. அவனே அந்தத்தை செய்கின்ற அவனே முதலையே என்று அவரே ஒரு ஏகாரம் போட்டிருக்கார். யார்? மெய்கண்டாரே போட்டிருக்கார். எனவே சங்கார தொழில் செய்யும் கடவுளே முதற்கடவுள் என்று கூறுவர் அறிவுடையோர் என்பனார் புலவர் என்பதனால புலவர்கள் என்று அறிவுடையோர் என்று சொல்றார். சங்கார காரணாய் உள்ள முதலையே முதலாக உடைத்து இவ்வுலகம், உலகம் என்றுதான் அவர் இங்க சொல்றார். இந்த உலகத்தை பற்றி, உலக படைப்பு பற்றி சொல்ல போறார் பாருங்க. இதான் நமக்கு முதலாவதாக இருக்கின்ற அந்த பொழிப்புரை என்பது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப அழகாக அந்த பொழிப்புரையை, அந்த சொற்களை சேர்த்து எழுதுறார் பாருங்க. அவன் அவளதுனா ஆண் பெண் அலி என்றும் சொல்லாம ஆண் பெண் அலி என்றார் போலும் அவை உன்னுடத்துக்கும் விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. அவன் அவள் அது எனும் அவைனா ஆண் பெண் அலி என்னும் என்றார் போலும் எனும் என்பதனாலே என்றார் போலும் அவை. அவை என்பது உலகத் தொகுதி என்ற உலகத் தொகுதி. மூவினமையின் என்றால தோற்றம் நிலை இறுதி. மூவினமையில் தோற்றம் நிலை இறுதி என்னும் முத்தொழில் உடைமையால், மூவினை முத்தொழில் மூன்று தொழில் உடைமையால் தோற்றிய என்பதற்கு ஒருவனால் தோற்றப்பட்டு, தோற்றப்பட்டு சொல்லாங்க, ஒருவனால் தோற்றப்பட்டு. திதி என்றால் நின்று, நின்று உளதாம். திதியே என்பதனால ஒருவனால் தோற்றப்பட்டு நின்று உள்ளதேயாம். அந்த திதியேன்னு போறதுனால் உள்ளதே அந்த ஏகாரம். எல்லாவற்றுக்குமே பொருள் உண்டு. ஏகாரத்துக்கு கூட நமக்கு பின்னால பொருள் சொல்ல போற. திதியே என்பதனால ஒருவனால் தோற்றப்பட்டு நின்று உள்ளதேயாம். அற்றேல், அது இவர் சொல்ற அற்றேல், அங்கெல்லாம் அங்க கிடையாது, அதெல்லாம் அங்க கிடையாது. ஒரே சொல்ல அற்றேல் யாவரின், அது யாவரின் உள்ளதாம். யாராலே தோற்றப்பட்டு சொன்னீங்க, யாராலே தோற்றுவிக்கப்படுகிறது? யாவரின் உளதாம் எனின் அதுக்கு சொல்ல தான் ஒடுங்குதற்கு நிலைக்களமான கடவுள். ஒடுங்கி என்பதற்கு தான் ஒடுங்குதற்கு நிலைக்களமான உலகம் தான். நாங்க உலகம், அந்த மூவியை உலகத் தொகுதி, உலகத் தொகுதி எல்லாம் தான் ஒடுங்குவதற்கு நிலைக்களமாக உள்ள கடவுளின் என்றும் உலதாம். அங்கிருந்து உலதாகும். அப்புறம் ஒடுங்கி மலத்துள்ளதாம் அப்படி சொல்ல ஒடுங்கியவாறே ஒழியாது. அதெல்லாம் இவர் சொல்றது. ஒடுங்கியவாறே ஒழியாது மீள உலகாவது எதனால் உலதான்னு சொன்ன மீள உலகுதான். மீள
தோன்றுகிறது என்றால், ஏன்னா ஒடுங்கியின் நாலு ஒடுக்கத்தை கொடுத்துருச்சு, மறுபடியும் உலகாம் என்று சொன்னால் ஒடுங்கி வரணும் இல்லையா, மேல தோன்றணும். எனவே மீள தோன்றுதல், இந்த ஒடுங்கி என்ற சொல்லினாலே உலகாம் என்பது மீள தோன்றுதல் அர்த்தத்தை தருது. புறர் உற்பவம், மறுமுறை தோற்றத்தை குறிக்கிறது. ஒடுங்கியவாறே ஒழியாது மீள உலதாவது எதனால் எனின், மீள உலதாவது எதனால் எனின், அது சேர்த்து உரையில சேர்த்து சொல்றது. மலம் என்று சொல்லாம ஆணவ மலம் சொன்னா சரியும், ஆணவ மலம் என்று கூட சொல்லாம சகஜமான ஆணவ மலம் என்று சொல்ற. ஆணவ மலம் என்று சொல்லாமல் சகஜமான ஆணவ மலம் தீர்ந்து ஒடுங்காமையால், அந்த மலமெல்லாம் தீர்ந்தாதான் ஒடுக்கம், ஆனால் மீண்டும் வரணும். தீர்ந்து ஒடுங்காமையால் உலகாம் இங்கனமாதலால் சங்காரத்துளை செய்யும் கடவுள், அந்த மாதிரி செய்யும் கடவுள் முதலையே என்றார். எனவே சங்கார செய்யும் கடவுளே முதல், அவர்தான் முதற் கடவுள். யார் சொல்றது என்று கூறுவர் புலவர், என்மனார் புலவர் என்று கூறுவர் அறிவுடையோர் என்றவாறு. அப்ப அந்த நூற்பாவை ஒன்றொன்றாக ஒவ்வொரு சொல்லாக பிரித்து சொல்லுகிறார் என்று பார்க்கும். சில விளக்கம் இலக்கணம் சொல்றார். சும்மா நம்ம